தமிழ்நாட்டுல மட்டும் மோர் தேன் 1,00,000 நியூ கேன்சர் பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில பார்த்தோம்னா, ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட் காமனா இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர் தான். சிலர் நினைப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில யாருக்கும் கேன்சர் இல்ல. ஸோ நம்ம வந்து எதுக்காக செக் பண்ணிக்கணும்? நம்மளுக்கு அத மாரி இருக்காது அப்டின்லாம் நினைப்பாங்க. பட் வெறும் 10% பேஷண்ட்ஸ் மட்டும் தான் ஃபேமிலியில பரம்பரையா வர்ற கேன்சர் பேஷண்ட்ஸ். மத்த எல்லாருமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலயும், சில ஹார்மோன்னால வர மாற்றங்கள்னாலயும் வர்ற பேஷண்ட்ஸ் தான். எல்லாரும் நினைப்பாங்க, வலி இருந்தா தான் நம்ம வந்து பயப்படணும் அந்த மாதிரி. பட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் கட்டி வந்து வலி இல்லாத கட்டியா தான் வரும். ஸோ காமனா பிரஸ்ட் கேன்சரோட அறிகுறிகள் என்ன? எப்போ நீங்க டாக்டர போய் பார்க்கணும்? அப்படிங்கிற சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். நான் டாக்டர் மீரா தேவி, புற்றுநோய் மருத்துவர். நான் தோழி விமென்ஸ் கேன்சர் கேர்ல ஒரு பார்ட்டா இருக்கேன். 2025ல நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டின் படி, நம்மளுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் மோர் தேன் 1,00,000 நியூ கேன்சர் பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில பார்த்தோம்னா, ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட் காமனா இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர் தான். ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, மோர் தேன் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து லோக்கலி அட்வான்ஸ்ட் டிசீஸ் ரொம்ப அதிகப்படியான தொந்தரவோட ப்ரெசென்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததுனால தான் நடக்குது. ஸோ காமனா பிரஸ்ட் கேன்சரோட அறிகுறிகள் என்ன? எப்போ நீங்க டாக்டர போய் பார்க்கணும்? அப்படிங்கிற சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சிலர் நினைப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில யாருக்கும் கேன்சர் இல்ல. ஸோ நம்ம வந்து எதுக்காக செக் பண்ணிக்கணும்? நம்மளுக்கு அத மாரி இருக்காது அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் வெறும் 10% பேஷண்ட்ஸ் மட்டும் தான் ஃபேமிலியில பரம்பரையா வர்ற கேன்சர் பேஷண்ட்ஸ். மத்த எல்லாருமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலயும், சில ஹார்மோன்னால வர மாற்றங்கள்னாலயும் வர்ற பேஷண்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவேர்னஸோட இருக்கிறது அவசியம். ஸோ என்னென்ன சைன்ஸ் இருந்தா நீங்க டாக்டர பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கட்டி மாரி தென்படுறது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபைப்ரோ அடினோமா மாதிரியான நார்மல் கட்டியாவும் இருக்கலாம். சில டைம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கூட வர்ற சிஸ்ட் மாதிரியான கட்டியாவும் இருக்கலாம். சில கட்டிகள் நம்மளுக்கு கை வச்சு பார்க்கும்போதே ஹார்டா வித்தியாசமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கட்டி சிலருக்கு குறைஞ்ச டைம்லே சின்ன சைஸ்ல இருந்து வேகமா வளரக்கூடிய கட்டியா இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க, வலி இருந்தா தான் நம்ம வந்து பயப்படணும் அந்த மாதிரி. பட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் கட்டி வந்து வலி இல்லாத கட்டியா தான் வரும். கை வச்சு பார்க்கும்போது கட்டி மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தா கட்டாயம் டாக்டரை வந்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கட்டி வேகமா வளரக்கூடிய கட்டி இல்லையா? ஸோ அப்போ பக்கத்துல இருக்கிற நார்மல் ஸ்கின்ன பரவும் போது நம்மளுக்கு வந்து தோல்ல சில தடிப்பு மாதிரியோ கலர்ல மாற்றங்களோ ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க தசைகள்ல அது பரவும் போது நம்மளுக்கு வந்து மார்பகத்தோட சைஸ், ஷேப் அதுலெல்லாம் கூட வித்தியாசம் தெரியலாம். சிலருக்கு நிப்பிள் வந்து உள்ள இழுத்த மாதிரியோ இல்ல நிப்பிள்ல இருந்து ரத்தம் போல கசிகிற மாதிரியோ இருக்கலாம். இதெல்லாம் கூட நம்மளுக்கு இருந்தா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம சில சமயத்துல அக்குள்ள கூட நம்மளுக்கு நெறிக்கட்டிகள் ஒரு கட்டி மாதிரி தென்படலாம். ஸோ இதெல்லாம் தான் பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள். இதுல ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தா கூட கண்டிப்பா டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ இந்த மாதிரி கை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகமா ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மேமோகிராம் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ மேமோகிராம்னா என்ன அப்படின்னா, சிலர் நினைப்பாங்க மேமோகிராம்னா எக்ஸ்ரே, ரேடியேஷன், சில சமயத்துல வந்து ரொம்ப வலி இருக்கும், அதனால பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் மேமோகிராம்னா என்ன அப்படின்னா, நார்மல் எக்ஸ்ரே மாதிரி தான். பட் மார்பகத்துக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஸ் டிஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டிஷ்யூவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாங்க. அது நினைக்கிற அளவுக்கு அதிகப்படியான வலி தொந்தரவெல்லாம் இருக்காது. வித்தின் மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், சென்சிட்டிவ் டெஸ்ட். ஸோ இது பண்றதுனால நம்மளுக்கு வந்து கை வச்சு பார்க்கும்போது தென்படாத கட்டிகள் கூட ஏர்லியரா சின்ன மாற்றங்களா இருக்கும் போதே நம்மளால இதுல கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேமோகிராம் ரொம்பவும் அவசியம். இப்போ 40 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மேமோகிராம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அல்ட்ராசவுண்டோ இல்ல எம்ஆர்ஐயோ கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேமோகிராம்
மேமோகிராம் பண்ணியாச்சு. அதுல பைராட்ஸ்ன்ற ஸ்கோர பொறுத்து கொஞ்சம் சந்தேகப்படுற மாரி கட்டி இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பயாப்சி டெஸ்ட் பண்ணணும். பயாப்சினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சந்தேகப்படுற மாரி கட்டி இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற ஒரு சின்ன டிஷ்யூவ ஒரு ஊசி மூலமா எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுல வந்து நம்மளுக்கு கேன்சர் அப்படின்னு வந்தது அப்படின்னா, நம்ம அதுல சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, சில ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது. இது பண்ண வேண்டியதும் ரொம்ப அவசியம். ஒருவேளை இப்ப நம்ம கேன்சர்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கட்டியினோட சைஸ், பக்கத்துல ஏதாவது நெறிக்கட்டிகளுக்கு தொந்தரவு இருக்கா, இல்ல வேற எங்கேயும் பரவி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த கேன்சரை ஸ்டேஜ் பண்ணணும். அதுல நம்மளுக்கு கேன்சரை பொறுத்தவரை மொத்தமே 4 ஸ்டேஜ் இருக்கு. 1 இருக்கதிலே கம்மியான ஸ்டேஜ், 4 இருக்கதிலே அதிகப்படியான ஸ்டேஜ். இது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ரிசெப்டார் ஸ்டேட்டஸுக்கும் பொறுத்து வைத்தியங்கள் வேறுபடும். ஏர்லியரா கண்டுபிடிக்கும் போது இத்தனை வைத்தியங்கள் தேவையில்ல. அந்தந்த ஸ்டேஜ பொறுத்து 1, 2 வைத்தியங்கள் தேவைப்படாமலும் இருக்கலாம். கேன்சருக்கான வைத்தியம்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, ரேடியேஷன் தெரப்பி இருக்கு. ஆப்ரேஷனை பொறுத்தவரை வெறும் கட்டி மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷனும் இல்ல முழு மார்பகத்தை எடுக்கிற ஆப்ரேஷனும் கூட இருக்கு. இது 2மே அந்தந்த ஸ்டேஜ பொறுத்து அந்த பேஷண்டோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் கிடையாது. அதே மாதிரி கீமோதெரப்பினா என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க கீமோனா எல்லாருக்கும் முடி கொட்டிடும், வாந்தி அதிகம் இருக்கும் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எல்லா மருந்தும் அந்த மாதிரி கிடையாது. கீமோதெரப்பியை பொறுத்தவரை இன்ஜெக்ஷனும் இருக்கு, மாத்திரையும் இருக்கு, அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் இருக்கு. அதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது. ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரேடியேஷன்னா கதிர்வீச்சு சிகிச்சை. சிலர் சொல்லுவாங்க ரேடியேஷன்னா கரண்ட் ரொம்ப வலிக்கும், எரியும், சுடும், அந்த மாதிரி ஷாக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ரேடியேஷன்னா அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்ரே வச்சு ட்ரீட் பண்றது தான் கதிர்வீச்சு சிகிச்சை. இப்போ எப்படி வந்து நார்மலா சில சிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரேடியேஷனும். ஒரு பெரிய மிஷின் இருக்கும், ஒரு பெட் இருக்கும், அசையாம படுத்துட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் முடிஞ்சதுமே போலான்னு சொல்லுவாங்க. வலிக்குது, எரியுது, சுடுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்தவரை நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ பொறுத்தும் அந்த ஹார்மோன் ரிசெப்டார் ஸ்டேட்டஸை பொறுத்தும் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லா பேஷண்ட்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இல்ல. ஏர்லியா டயக்னோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பட்சத்துல இதை எப்படி நம்ம ஏர்லியரா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றது ரொம்ப அவசியம். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் நம்ம மார்பகத்துல இருக்காது. அந்த டைம்ல பண்ணும்போது அக்யூரேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ணாடியில நம்மளோட மார்பகத்தை பார்க்கணும். அதுல பார்க்கும்போது ஏதாவது 2 மார்பகத்திலேயே ஏதாவது சைஸோ இல்ல ஷேப்போ ஏதாவது மாற்றங்கள், இல்ல தோல்ல ஏதாவது தடிப்பு மாதிரியோ இல்ல ரெட்னஸோ அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, நிப்பிள் உள்ள இழுத்த மாதிரியோ அல்லது நிப்பிள்ல இருந்து ஏதாவது பிளட் மாதிரி ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா, இல்ல நம்ம அக்குள் பகுதியில கூட ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது வித்தியாசமா தென்படுதா அப்படிங்கறது பார்க்கணும். அடுத்ததா நம்ம குளிக்கும் போது கை வச்சு நம்மளோட 2 மார்பகத்தையும் ஏதாவது கட்டி மாதிரி வித்தியாசமா தென்படுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நைட் படுக்கும் போது ஒரு கை தலைக்கு அடியில வச்சுட்டு மார்பகத்துல ஏதாவது மாற்றங்களோ கட்டி மாதிரியோ ஏதாவது வித்தியாசமா தென்படுதான்னு பார்க்கணும். எல்லா பெண்களும் மாசத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றது அவசியம். 40 வயசுக்கு அப்புறம் இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் கூடவே மேமோகிராம் பண்ண வேண்டியதும் அவசியம். இப்போ ஃபேமிலியில யாருக்காவது கேன்சர் இருக்கு, அம்மா அல்லது சிஸ்டர்ஸ் அல்லது பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கேன்சர் இருக்கும் பட்சத்துல அவங்க ஏர்லியரா 30 வயசுக்கு அப்புறத்துல இருந்தே நம்ம ஒரு எம்ஆர்ஐயோ அல்லது அல்ட்ராசவுண்டோ பண்ணி பார்க்கறது நல்லது. இந்த மாதிரி மார்பகத்துல ஏதாவது மாற்றங்களோ கேன்சருக்கான அறிகுறிகள் தென்பட்டா கண்டிப்பா டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். விழிப்புணர்வுடன் இருப்போம், கேன்சரை வெல்வோம். நன்றி.